இருந்து இறங்கி வந்தார், பூமியின் மீது மரித்து போனார். மூணாம் நாளில் உயிர்த்து விட்டார். மோசப்பேயை ஜெயித்து விட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று உலகமெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு சிலர் இயேசு மூன்றாம் நாள் உயிர்க்கவில்லை, 3 நாள் இரவும் பகலும் பூமிக்குள்ளே இருந்தார், 4ஆம் நாள் தான் உயிர்த்து வந்தார், 5ஆம் நாள் தான் உயிர்த்து வந்தார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து இயேசு 3 நாள் இரவும் பகலும் பூமியில் இருந்தாரா என்ற ஒரு செய்தியை தேவன் உங்களிடத்திலே சொல்ல என்னை அனுப்பி இருக்கிறார். இயேசு மரித்த எத்தனையாவது நாள் அவர் உயிர்த்தெழுவார் என்று வசனம் வேதத்தில் இருக்கிறதா? இதை முதலிலே புரிந்து கொண்டாலே காரியம் என்ன என்று நமக்கு புரிந்துவிடும். அப்படி வசனம் இருக்கிறதா? ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கு நிழலாட்டமான பண்டிகைகள் லேவியர் 23 வருகின்றன. அதிலே லேவியர் 23ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனம் வரை வாசித்தால், ஆபீப் மாதம் 14ஆம் தேதி இயேசு மரிக்கும் பஸ்கா பண்டிகை வருகிறது. ஓய்வு நாளுக்கு மறுநாளில் முதற் பலன் பண்டிகை வருகிறது. அதுதான் உயிர்த்தெழுந்த நாள். இதற்கு ஒத்துத்தான் லூக்கா 23ஆம் அதிகாரம் 52 முதல் 24ஆம் அதிகாரம் 1 வரையான வசனங்கள் சொல்லுகின்றன. மாலை 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார். கல்லறையில் வைக்கும் போது ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. இந்த 10 கற்பனை ஓய்வு நாள் பஸ்காவுக்கு அடுத்ததாய் வரக்கூடிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் ஓய்வு நாளாகவும் அந்த வருஷத்திலே இருந்தபடியால் இந்த 10 கற்பனை ஓய்வு நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள் பஸ்காவுக்கு அடுத்து வரும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் ஓய்வு நாளாகவும் இருந்தபடியினால் அது அந்த ஆண்டிலே 2 ஓய்வு நாளும் இணைந்த பெரிய ஓய்வு நாளாய் மாறிவிட்டது. அதன் பின் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் உயிர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மார்க்கு 16:9 தெளிவாய் சொல்லுகிறது. ஆக அந்த வருஷம் வெள்ளி என்று இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார் என்று நாம் அறிகிறோம். இரண்டாவது எவிடன்ஸ், இயேசுவும் 3ஆம் நாளில் தான் உயிர்ப்பேன் என்று அவர் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 16:21, 17:23, லூக்கா 9:22, லூக்கா 18:33, 24:7, 24:46, மார்க் 9:31, மார்க் 10:34, இப்படி பல வசனங்களிலே 3ஆம் நாளில் உயிர்ப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 16:21 வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லவும் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது எவிடன்ஸ் உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுருவும் அப்போஸ்தலர் 10:40 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று சொல்லுகிறார். பவுலும் 1 கொரிந்தியர் 15:4 3ஆம் நாள் என்றும் பிரசங்கிக்கிறார். அது மட்டுமல்ல, சரித்திரபூர்வமான ஒரு ஆதாரம் சொல்லுகிறேன். 3ஆம் நாளிலேயே எம்மாவூர் சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்து காட்சியந்தார் என்று லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வசனங்கள் மூலம் அறியலாம். வேதத்தில் எங்குமே அவர் 4ஆம் நாள் உயிர்த்தார் என்று இல்லவே இல்லை. ஆனால் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனா இரவு முழுதும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார் என்று சொல்லுகிறது. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இயேசு யோனா போல 3 நாள் இரவும் பகலும் மண்ணுக்குள் இருந்து 4ஆம் நாள் உயிர்த்தார் என்று சிலர் சொல்லுகின்றனர். டேக்ஸ் பைபிளும் அப்படித்தான் சொல்லுகிறது. இங்கே 3 நாள் இரவும் பகலும் என்பது இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன், பேச்சு வழக்கு. உதாரணமாக, போன வாரம் முழுவதும் கடும் உழைப்பு என்றால் 7 நாள் பெருக்கல் 24 மணி நேரம் 168 மணி நேரமும் வேலை செய்தானா? நாள் முழுவதும் வேலை செய்தான் என்றால் 24 மணி நேரம் வேலையா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9, 2 தெசலோனிக்கேயர் 3:8 வாசித்தால் இரவும் பகலும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படி என்றால் 24 மணி நேரமா? டேக்ஸ் உடைய கருத்துப்படி புதன்கிழமை இயேசு மரித்தாராம், ஞாயிறு இயேசு உயிர்த்தாராம்,
அப்படியானால் புதன்கிழமை இரவா இயேசு மரித்தார்? இல்லை, மாலை 3 மணிக்கு மரித்தார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அப்படி பார்த்தால் புதன் இரவு, வியாழன் பகல், வியாழன் இரவு, வெள்ளி பகல், வெள்ளி இரவு, சனி பகல், சனி இரவு எல்லாவற்றையும் ஒன்றாய் சேர்த்தால் ஒரு இரவு கூடுகிறது. அப்படியானால் ஞாயிறு இரவா இயேசு கிறிஸ்து உயிர்த்தார்? இல்லையே. டேக்ஸ் கணக்குப்படி மரித்த அன்று 3 மணி, 3 இரவு பகல் 72 மணி, ஞாயிறு காலை 4 மணிக்கு உயிர்த்தார். டோட்டல் 85 மணி நேரம் ஆகிறது. 85 மணி நேரமா? கணக்கே தவறாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, மரித்த நாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் என்றால் அது வெள்ளியாகத்தானே இருக்க முடியும். அது எப்படி புதன்கிழமையாக இருக்கும்? ஒரு சிலருடைய கேள்வி, அல்லது நம்முடைய கேள்வியும் கூட, புதன் மரித்திருந்தால் வியாழன் வெள்ளி அந்த ஸ்திரீகள் ஏன் கல்லறைக்கு போகவில்லை? இது ஒரு அருமையான கேள்வி. ஆக அவர் புதன்கிழமை மரிக்கவில்லை, வெள்ளிக்கிழமை தான் மரித்தார். ஓய்வு நாளுக்கு முதல் நாள் தான் மரித்தார். ஓய்வு நாளிலே ஸ்திரீகள் ரெஸ்ட் எடுத்தார்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் அவர்கள் கல்லறைக்கு போனார்கள் என்று நாம் அறிகிறோம். ஆக 3ஆம் நாள் தான் இயேசு உயிர்த்திருக்கிறார், 4ஆம் நாள் அல்ல என்று வேதப்படி கணிக்கிறோம். ஆகவே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வசனமாக, வேத வசனமாக, உண்மைக்கு புறம்பான கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் மற்ற வசனங்களோடு ஒத்து அதை நாம் தியானிக்கும் பொழுது 3 நாள் இரவு பகல் 72 மணி நேரம் அல்ல. வெள்ளிக்கிழமை 3 மணி ஒரு நாள், வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் ஒரு நாள், சனிக்கிழமை பகல் இரவு ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு நாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒழிய மற்றபடி 72 மணி நேரம் என்று சரியாய் எடுத்துக்கொள்ள முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாய் இந்த செய்தியை காது உள்ளவர்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீங்கள் தியானித்திருப்பீர்கள். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதிகமாய் சிந்தியுங்கள். பொல்லாத தவறான கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இது கடைசி காலம். ஆமென். வானத்திலிருந்து இறங்கி வந்தார், பூமியின் மீது மரித்து போனார். 3ஆம் நாளில் உயிர்த்து விட்டார். மோசப்பேயை ஜெயித்து விட்டார். அவர் மோசப்பேயை ஜெயித்து விட்டார். இதுதானே எங்கள் கோஷம், இதனாலே மாறும் தேசம். இதுதானே